அன்புக்குரியவர்களே, கண்ணுக்கு தெரியாத தீய ஆவிகளோடு நாம் போராடி கொண்டிருக்கிறோம் என்று புனித சின்னப்பர் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் சொல்வார். மனிதர்களோடு மட்டும் போராடல, வான்வெளியில் இருக்கிற தீய ஆவிகளோடும் நாம் போராடி கொண்டிருக்கிறோம் என்று. சிலர் தீய ஆவி உண்டா இல்லையா என்பதையெல்லாம் குறித்து ஆய்வு நடக்கும், அதில் நான் நுழைய விரும்பலை. ஆனால் அப்படிப்பட்ட ஒன்று இருப்பதாகவும் அதனோடு போராடி கொண்டிருக்கிறோம் என்பதையும் இன்றைய நற்செய்தியிலே நாம் கேட்கிறோம். ஒரு 2 பேர் தீ ஆவி பிடித்தவர்கள் அந்த வழியில் யாரும் போக முடியாத அளவுக்கு படாத பாடுபடுத்திகிட்டு இருக்கிறாங்க, ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதும் தீ ஆவி பிடித்தவர்களை மந்திரிக்கிற பொழுதெல்லாம் அவங்க ஆடுற ஆட்டத்துக்கு தான் அதை தான் பெருசாகவே பார்க்கப்படும். இப்படி இன்றைய உலகத்தில் மனிதன் நிம்மதியாக நிறைவாக வாழ விடாத அளவுக்கு ஒரு 5 நவீன பேய்கள் ஆட்டி கொண்டிருக்கிறதாக நான் படித்திருக்கிறேன். அந்த நவீன பேய்களை குறித்து ஒரு சில நேரங்களில் சொல்லணும்னு ஆசை இருந்துச்சு. அதாவது 1, ஒப்பீடு மற்றும் பேராசை. அது என்ன சொல்கிறாங்க, கம்பேரிசன் அண்ட் கிரீடு அப்படின்னு சொல்லி. அவன்கிட்ட அது இருக்குது, என்கிட்ட இது இல்லை, இங்கே பாருங்கள் என்னை எப்படிலாம் ஆளாக்கிவிட்டாங்கன்னு சொல்லி, அவனிடம் அது என்னிடம் இல்லை, என்னிடம் இல்லை இல்லை என்று சொல்லி பேராசை வந்து கொண்டே இருப்பதனால் அப்படிப்பட்ட ஒரு வகையான பேய் மனிதனை இன்று நிம்மதியாக வாழ விடுவதில்லை. 2வதாக திரை, மேலும் சமூக ஊடகங்கள், டிஜிட்டல் அடிக்ஷன்னு சொல்கிறாங்க. டிஜிட்டல் அடிக்ஷன்னா இன்றைக்கி அது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன் எதற்கு என்பதெல்லாம் கேள்விகள் கிடையாது. இன்ற உலகத்தில் இளைஞர்கள் பெரிதாக சாதிக்க முடியாமல் போவதற்கு அடிப்படை காரணம் இது ஒன்று, மறந்துடவே கூடாது. ஏன்னா அப்பெல்லாம் மனிதர்களோடு பேசி கொண்டிருந்தார்கள், நன்றாக உறவு வளர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் இன்று கருவிகளோடு மனிதன் பேசிக்கொண்டிருப்பதனால் உறவுகள் வளர்வதில்லை. இப்படிப்பட்ட டிஜிட்டல் அடிக்ஷன் இன்னைக்கு அது ஒரு பேயாக மனிதனின் நிம்மதியை கெடுத்து கொண்டிருக்கிறது. 3வதாக கோபம் மற்றும் வன்மம், அதாவது ஆங்கர் அண்ட் ரிவெஞ்ச் எடுக்கிறது. எப்படியாவது பழி வாங்குறது, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பழி வாங்கணும்னு நினைக்கிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் கோப உணர்ச்சி கொண்டு பழிவாங்குதலில் ஈடுபட்டு கொலையில் வந்து முடிக்கிற அளவுக்கு இன்றைக்கி பேய் நம் மனசுக்குள்ளே பூந்து நவீன பேய் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. அடுத்தது 4வதாக என்ன சொல்கிறார்கள், கவலை மற்றும் பயம் என்று சொல்கிறார்கள். அன்சைட்டி அண்ட் ஃபியர். இன்றைக்கி நேற்றைய குறித்த கவலையும் நாளைய குறித்த பயமும் இன்று மனிதனை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. அதுவே அதனுடைய ஆட்டத்துக்கு நம்மளால் தாங்க முடியல அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்திருக்கு. அதனால் இத்தகைய நவீன பேயும் ஒன்று நம் மனிதன் நிம்மதியை கெடுத்து கொண்டிருக்கிறது. 5வதாக சொல்வார்கள் சுயநலம் மற்றும் பொறாமை பேய் என்று, ஈகோயிசம். அதாவது நான், எனது, எனக்கு என்கிற அந்த குறுகிய மனநிலையே கொண்டு வந்து மற்றவர்களை எல்லாம் கடத்தி விட்டு ஒதுக்கி விட்டுட்டு தன்னுடைய நிலைப்பாடு என்கிற வரும்பொழுது சுயம் என்கிற பேய் மனிதனை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. இப்படி நவீன பேய்களெல்லாம் இன்று நம்மை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. இதிலிருந்து நம்ம வெளில வர்றது எப்படி வர முடியும்? இயேசு கிறிஸ்து ஒருவரை நாம் முன்னிறுத்தும் பொழுது தான் அந்த பேயிலிருந்துலாம் வெளில வரலாம்.